ஹாய் கைஸ், நெய் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு பார்க்கலாம். குழந்தைங்களுக்கு வந்து வெளியில் வாங்கி கொடுக்காம நீங்களே செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப நேச்சுரலாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். அதுக்கு வந்து நான் 1 மந்த்து போல் பாலாடையை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன். இந்த பாலாடையை ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி நீங்கள் நெய் காச போகிறீங்க அப்படின்னா நேற்றே நைட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் அதை விட்டு கலந்து விட்டுட்டு வெளியே எடுத்து வச்சுக்கோங்க. திரும்ப மார்னிங் எடுத்து அகைன் ஃப்ரீசர்லேயே வச்சுக்கோங்க. எப்போ நீங்கள் நெய் காசை ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அப்போ வந்து வெளியே எடுத்து இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ ஸ்டோர் பண்ணி வச்சுருக்க பாலாடை அண்ட் ஐஸ் வாட்டர் வந்து ஒரு மிக்சர் ஜாரில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். மிக்சி ஜாரில் ஆட் பண்ணியாச்சு. இதை நல்லா பிளெண்ட் பண்ணணும். வெண்ணெய் திரண்டு வர வரைக்கும் நீங்கள் நல்லா பிளெண்ட் பண்ணிகிட்டே தாங்க இருக்கணும். இங்கே பாருங்கள், வெண்ணெய் நல்லா திரண்டு வந்துடுச்சு. இதை வந்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். வெண்ணெயை பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சுங்க. ஒரு பேனை ஹீட் பண்ணிக்கலாம். பேன் ஹீட் ஆன உடனே வெண்ணெயை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நெய் நல்லா திரிஞ்சு வர வரைக்கும் இதை நல்லா பாயில் பண்ணுங்கள். நல்லா கொதிச்சு வரும்போது இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. எக்ஸஸ் வாட்டர்லாம் சுண்டி நல்லா நெய் திரண்டு வந்திருக்கு பாருங்கள். அடி பிடிக்காமல் நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் நீங்கள் காய்ச்சிட்டே இருந்தீங்கன்னா நெய் நல்லா பிரிஞ்சு வந்துடுங்க. இப்போ 2 அல்லது 3 கொத்து போல் முருங்கைக்கீரை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி ஒரு மிக்ஸ் கொடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகே, இது ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். நெய்யை வடித்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேங்க. நல்லா கமகமகமான வாசனையாக இருக்குது. கிடைச்ச வெண்ணெயை இன்னொரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேங்க. உங்கள் பேபிக்கு ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணும்போது இது ரெண்டுத்தையும் நீங்கள் ஆட் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ப்ரிப்பேர் பண்ண நெய்யை இந்த மாதிரி க்ளோஸ்டு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. வெண்ணெயை இந்த கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. முருங்கைக்கீரை கம்பல்சரி ஆட் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அதை நீங்கள் ஆட் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா சப்போஸ் நீங்கள் உங்கள் குழந்தைக்கு வந்து இந்த நெய்யை வந்து கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களோட இம்யூனிட்டி வந்து நல்லா என்ஹான்ஸ் ஆகும். பிரெயின் டெவலப்மெண்ட் நல்லா இருக்குங்க. ஃபிசிக்கல் க்ரோத் நல்லா கிடைக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பெட்டராக டைஜஷன் ஆகும். டைஜஷன் இஷ்யூலாம் வராது. ஸோ நீங்கள் முருங்கைக்கீரை ஆட் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.